ரொம்ப ரிவ்யூலாம் பார்த்துட்டு இந்த ரீயூசபிள் டிஷ்யூ வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து காம்போவா 2 கலர்ல வந்து கிடைக்குது. பிங்க் அண்ட் கிரீன்ல. எப்படி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிளீன்லாம் நல்லா தான் பண்ணுது. ஆனா வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகுற மாதிரி இருக்கு. சரி இந்த ரேட்டுக்கு அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கிச்சன் கவுண்டர் டாப்ல கேஸ் ஸ்டவ்வுக்கு பக்கத்துல தான் இந்த ரேக் வந்து வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லு வந்து எண்ணெய் தெளிச்சு தெளிச்சு அதில இருக்க டிஷ்யூ எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வீணா போயிருது. அதனால இந்த டிஷ்யூ வந்து வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த ரேக் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறனால கொஞ்சம் குவாலிட்டியா நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா வீணா போகறதுக்கு சான்ஸ் இல்ல. இப்பதான் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சனால வந்து எதையுமே வாஷ் பண்ணல. சும்மா மேலாக மட்டும் தொடச்சிட்டு வந்து எடுத்து வச்சுட்டேன். அப்படியே ஆயிலுமே தீர்ந்து போயிடுச்சு. அதுவுமே ரீஃபில் பண்ற வேலை இருந்துச்சு. அதையுமே கையோட தொடச்சு நல்லா வந்து ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. ஆயில் கீழ கொட்டுனா வந்து துணி வச்சு தொடச்சீங்கன்னா, அந்த இடம் அப்பயுமே எண்ணெய் பிசுக்கா தான் இருக்கும். அதுக்கு பதிலா நம்ம வீட்ல யூஸ் பண்ற மாவு வகை எதுவா இருந்தாலும் பரவால்ல. அதில கொஞ்சமா லைட்டா தூவி தொடச்சீங்கன்னா, சுத்தமா வந்து கிளீன் ஆயிரும். நான் இன்னைக்கு தான் கீழ சிந்தாம வந்து ஊத்தியிருக்கேன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இந்த டிப்ஸ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நாளைக்கு விலாக்ல பார்க்கலாம்.